பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையும் ஓமாது அவேவாது எல்லாமே எங்களோட கோட்டடா அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஎல்லையே அன்பீட்டன் டீமா டாப் ஆஃப் த டேபிளில் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். மும்பை இந்தியன்ஸை ஹோம் ஸ்டேடியத்திலேயே வச்சு சம்பவத்தை பண்ணி விட்டார் ஸ்ரேயஸ் ஐயர். சிஎஸ்கே அன்னைக்கு சேப்பாக்கத்திலே வச்சு முடிச்சு விட்டாப்புல. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வேட்டை எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. போன வாட்டி ஜஸ்ட் மிஸ்ஸில் கப்பு மிஸ் ஆச்சு. இந்த வாட்டி கப்பை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற ஒரு இலக்கோடு களமிறங்கி இருக்கிறான்னா அது பஞ்சாப் கிங்ஸோட அணி தான் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே அவங்களோட பொட்டென்ஷியலை எல்லாருமே ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை பவுலிங் சொதப்புனா பேட்டிங்கில் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணதாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும்ன்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல்டிங்கில் சொதப்பல் தான். பட் ஓவராலாக ஒன்று சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டீமில் பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லை. யங்ஸ்டரை வச்சு அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா சல்யூட் டு பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். மற்ற டீமை விட இந்த டீம் பாருங்க, வெறும் யங்ஸ்டர் அன்கேப்டு பிளேயர் இவங்கள வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறதுன்றது அது ஈஸியான விஷயம் இல்லை. சொல்கிறது வேணா ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸோட இதுதான் முடிவு தான் ரிசல்ட். அது அழகாக கிடைக்குது. அதுக்கு வேற மாதிரி பண்ணிருக்காங்க. 2025 26 வரையும் பஞ்சாப் கிங்கோட டாமினேஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் ஹைலைட். அதில் குறிப்பாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கடந்த 3 மேட்ச்லையும் அரை சதம். ஸோ ஸ்ரேயஸ் நான் இருக்கும்போது என் டீமை முடிஞ்சா தொட்டு பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவலாக கேப்டன்சியும் பண்ணிக்கிட்டு மேட்சையும் ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் மும்பைக்கு ஒரு பரிதாப தான். ஏன்னா ஒரு பக்கம் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மும்பையை பொறுத்தவரையும். முதல்ல யாரை எந்த இடத்துல இறக்கி விடணும் அப்படின்றதுலேயே பெரிய குழப்பங்கள் இருக்குது. 3 மேட்சா 2 மேட்சா ரூதர்ஃபோர்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காரு. அப்போது ஒரு விக்கெட் விழுந்தவொடனே ரூதர்ஃபோர்டு அனுப்புவீங்களா இல்லை ஹார்திக் பாண்டியாவை அனுப்புவீங்களா? ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கேன் அப்படின்றதுக்காக உள்ள அந்த இடத்துல டாட் பால் விளையாடி ப்ரெஷரை பில்ட் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட்டுமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு பஞ்சாப் கிங்கிட்ட. ஏன்னா குவிண்டன் டிகாக் மற்றும் நமதீர் ஆடிட்டு இருக்க வரையும் பஞ்சாப் கிங்ஸுக்கு மொமெண்டமே இல்லை. மேட்ச்ல அவங்க வரதுக்கான வாய்ப்பே இல்லாத இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் மொமெண்டத்தை நீங்க திரும்ப அப்படியே எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆன இன்னிங்ஸு மீண்டு எழவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லா பவுலர்ஸும் கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி மும்பை அவுட் பேட் பண்ணிட்டாங்க. அவுட்டு பவுலும் பண்ணிட்டாங்க, அவுட் பேட்டும் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அஸ்திரம் பும்ரா அஸ்திரம் என்ன பண்றது? 5 மேட்சா ஒரு விக்கெட் எடுக்கலையே. பும்ராவை பார்த்தாடுறாங்க, இல்லைன்னா வச்சு விளாசிடுறாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது மும்பை இந்தியன்ஸ். அவங்க ரீஒர்க் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுன்றது பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம்தான்ப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தற்போதைய நிலைமை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.